அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் உள்ள பேர்கள் இடங்கள் மாற்றப்பட்டிருக்கு. ஆனால் விடயம் உண்மையானது. என்ன விடயம்னு சொன்னால், கனடாவிலிருந்து வந்த ஒரு பெண்மணி ஒருவர் பலப்பகுதியில் தர்மினின்னு வச்சுக்கொள்வோம், பலப்பகுதியில் ஒரு வீடு ஒன்று அமைச்சிருக்கிறார். சில வருடங்களுக்கு முன்னர் அவருக்கு கணவன் கொரோனா காலத்தில் இறந்து விட்டார். இவ்வாறான சூழ்நிலையில் வீட்டை அமைச்சு போட்டு அந்த வீட்டை பராமரிக்கிறதுக்கு ஒரு குடும்பத்தை நிறுத்தியிருக்கிறார். அந்த குடும்பத்தில் தலைவனுக்கு 35 வயது, 2 பிள்ளைகள், அழகான நிம்மதியான குடும்பம். அந்த குடும்பம் அந்த வீட்டில் போய் அமர்த்தும் வரைக்கும் நிம்மதியாக தான் இருந்தது. ஆனால் அந்த குடும்பத்துக்குள்ளே அந்த தர்மினி பூந்து விளையாடி இருக்கிறார். என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், அவருக்கு தர்மினிக்கு 50 வயது, 49 ப்ளஸ் வயது, 50 வயது. இந்த நிலைமையில் இந்த 35 வயசு குடும்பத்தை தவறாக பயன்படுத்தி காசு மதுபானம் போன்றவற்றை கொடுத்து தவறாக பயன்படுத்தி தன்னை விலைக்குள்ளே விழப் பண்ணி அந்த குடும்பத்தை சின்ன பின்னமாக்கி போட்டான். அந்த கணவன் பிள்ளைகள் மீதும் மனைவி மீதும் மிகுந்த அன்போடு அந்த உறவு குடும்பம் இருந்தபோது இந்த தர்மினியால் அந்த குடும்பம் சீரழிஞ்சு இன்றைக்கு என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், அந்த அந்த 35 வயது இளைஞனை இந்த 50 வயது ஆண்டி பாஸ்போர்ட்டெல்லாம் எடுத்து கொடுத்து கடத்தி கொண்டு போன மாதிரி கொழும்பு கூட்டி கொண்டு போயிட்டான். கடத்தி என்ன 2 பேரும் கள்ள தொடர்பால் ஓடிட்டினான். அப்போ பாருங்க, உண்மையிலேயே மனவருத்தத்தக்க செய்தி. கனடாவில் இருக்கிறவருக்கு உங்களுக்கு சாப்பிட்டுட்டு கொழுப்பு மிஞ்சி போச்சுன்னு சொன்னால், நீங்கள் இப்படி ஒரு குடும்பத்தையா வந்து அநியாயமாக்குறது? நான் இப்படியான செய்தி இந்த நாடுன்னு சொல்லல. ஆனால் இந்த வயதாக்கள் 50க்கும் 60, அதாவது 45, 60 வயதாக்கள், கணவன் இல்லாதாக்கள் அல்லது கணவன் இருக்கிற போது கூட பல விஷயங்கள் இங்கே இலங்கையில் நடந்திருக்கு. வந்து இளம் படிகளை 30, 25 வயது படியில் திருமணம் செய்து கொண்டு போகிறது, அல்லது கள்ளத்தொடர் வச்சிருக்கிறது. அங்கே இருந்து கொண்டு இங்கே வீடு வச்சிருக்கிற மட்டும் வீட்டில் ஒரு ஆளை இருத்துறது, அந்த வீட்டில் இருக்கிறவருக்கு சாராயம், ஃபோன் வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்து தாங்கள் இங்கே வரபோது தவறாக பயன்படுத்தி கொள்வது. இப்படியான இதுகளால் இங்கே நாட்டில் சரியான சீர்கேடுகள், பல குடும்பங்கள் நிராதரவாக போகுது. பல பெண்டைக்கு பாருங்கள், அந்த 35 வயது குடும்பஸ்தர் அந்த பெண்ணோட போன பிறகு அந்த 2 குழந்தைகளும் அந்த அம்மாவும் எப்படியான குடும்ப சூழ்நிலையில் இருப்பாள், இப்படி இனி அந்த வாழ்க்கையை எப்படி கொண்டு போகிறார், அந்த பிள்ளைகள கல்வி நடவடிக்கைகளை யார் கவனிக்கிறது, அந்த குடும்பத்துக்கு அந்த பெண்ணுக்கு இனி யார் துணை, எவ்வளோ காலத்துக்கு இருக்கிறத விற்று சாப்பிட்றது? அப்போ கொஞ்சம் யோசிக்கணும். நீங்கள் எடுக்கிற முடிவுகள், நடவடிக்கைகள் ஒரு குடும்பத்தை பாதிக்குமா, ஒரு குடும்பத்தை நடுத்தரவுக்கு கொண்டு வருமா, இதை நாங்கள் செய்யலாமா என்று யோசிக்கணும். அதுவும் வயதை பாருங்க, 50 வயது தாண்டி 50 வயதுக்கும் 60 வயதுக்கும் முடியாது. நான் இப்படி பல செய்திகளை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் பேர் விவரங்களோட இதில் பதிவிடுறதுக்கு எனக்கு பதிவிட முடியாதபடியாக நான் தவிர்த்து கொள்கிறேன். நான் சம்மந்தப்பட்டவர்கள் என்ன யோசிக்கணும்னு சொன்னால், உங்களால் ஒரு குடும்பத்தை அழிச்சு போடாங்க. இந்த பதிவை பார்க்குற எல்லாருமே அப்படி இருக்க மாட்டீங்க, இருக்கவும் கூடாது. ஆனால் இந்த விஷயத்தை நாங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தணும். உங்களுக்கு அங்கே சாப்பிட்டுட்டு உங்களுக்கு அங்கே கலோரி பெருமானம் கூடின உணவு, கொழுப்பு நிறைஞ்ச உணவை சாப்பிட்றீங்களா, அதுக்கு உங்களுக்கு ஒரு தீர்வு வேணும், அந்த கொழுப்பு கறி வேணும்னு சொன்னால் வேறு வழிகளை பின்பற்றுங்க. இங்கே உள்ள அநியாயமான அப்பாவி குடும்பங்களை சீரழிக்காதுங்க. இது எவ்வளோ ஒரு பாரதூரமான சமூக பிரச்சனை, ஒரு குடும்பத்தை நடுரோட்டில் நிப்பாட்டின மாதிரி எவ்வளோ ஒரு கேவலமான விஷயம். உங்களோட சகோதரங்கள், உங்களோட அக்கா தங்கச்சிக்கு இப்படி நடந்தால் எப்படி துடிக்கும்? அதை மாதிரி தான் இதை சிந்திக்க வேண்டி இருக்குது. சிந்தித்து செயற்படுவோம். நன்றி, வணக்கம்.